அப்துல் மியாவோட மரணத்துக்கு அப்புறம் அவருடைய 3 குழந்தைங்களும் அனாதை ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு அப்பாவோட ஆதரவு இல்லாம போயிடுச்சு. இனிமே என்ன ஆகுமோ, நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது? 2 வயசு வந்த பொண்ணுங்க இருக்காங்க, கல்யாணம் வேற பண்ணணும். அல்லா கருணை காட்டுங்க அல்லா. அம்மா, இப்ப நாங்க தான் வெளியில போய் வேலை செய்யணுமா? ஆனா உன்னால என்ன வேலை பண்ண முடியும்? எனக்கு ஒரே ஒரு வேலை தான் நல்லா செய்ய தெரியும், சமைக்கிற வேலை. நாம ஏன் ஒரு பிரியாணி சென்டர் ஓபன் பண்ணக்கூடாது? ஆனா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, என்கிட்ட கொஞ்சம் நகைங்க இருக்கு. ஒரு முறை எல்லாமே சரியாயிடுச்சுன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து இதை திருப்பிடுங்க. ஆனா அம்மா, அப்பா இதை உங்களுக்காக வாங்கி கொடுத்தது. கண்ணா, எனக்கு இந்த நகையை விட முக்கியம் நீங்க தான். இந்த நகையில என்ன இருக்கு, அதை மறுபடியும் கூட வாங்கிக்கலாம். சரிங்கம்மா. ஷிஃபானி அவங்க அம்மாவோட நகைகளை வாங்கிக்கிட்டா. அப்புறம் அதை அடகு வச்சு அதுல அவளுக்கு 20,000 ரூபாய் கிடைச்சது. அந்த பணத்துல அவங்க சின்னதா ஒரு வண்டி கடை வாங்கினாங்க. அப்புறம் அண்ணன் தங்கைங்க 3 பேரை சேர்ந்து அந்த கடையில வேலை செஞ்சாங்க. வாங்க வாங்க, சுட சுட பிரியாணி தயாரா இருக்கு. ஒரு தடவை சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிட தோணும். சீக்கிரம் வாங்க, சுட சுட பிரியாணி முடிய போகுது. நிறைய பேர் அவங்க கடை பிரியாணிய சாப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாருக்கும் அந்த பிரியாணி பிடிச்சிருச்சு. வாவ், பிரியாணி ரொம்ப அற்புதமா இருக்கு. இவ்வளவு சுவையான பிரியாணி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லப்பா. ஆமா ஆமா, பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி அண்ணன். இது எங்க அம்மாவோட ரெசிபி, எங்க அம்மாவோட ஸ்பெஷல் பிரியாணி. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க பிரியாணி கடை நல்லபடியா ஓடுச்சு. இப்ப ஜனங்க கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. எனக்கு 2 பிரியாணி பார்சல் கொடுமா. சரிங்க. எனக்கு 2மா. இப்ப நதீனுக்கு ஜனங்களை சத்தம் போட்டு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. கடையில அவ்வளவு கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. அண்ணன் தங்கைங்க 3 பேரும் சேர்ந்து ஆர்டரை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்தாங்க உங்களோட ஆர்டர். இது உங்களது. இது உங்களோடது. 1 மாசத்துக்கு அப்புறம் ஷிஃபா சம்பாரிச்ச பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா. இந்தாங்கம்மா, இந்த மாசத்தோட லாபம் 20,000 ரூபாய். என்ன? ஆமாமா, உண்மைதான், 20,000 ரூபாய். இவ்வளவு பணமா? நாம செய்யற பிரியாணி ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்பவும் கடையில கஸ்டமர் கூட்டம் நிறைஞ்சிருக்குது. யா அல்லாஹ், உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நீ என்னோட குழந்தைங்கள அவங்க வேலையில வெற்றி அடைய வச்சுட்ட. ரொம்ப நன்றி. அம்மா, அடுத்த மாசமே உங்களோட நகை எல்லாத்தையும் திருப்பிடலாம். இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு ஷிஃபாவோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா முதல் தடவையா அவங்க வீட்ல ஏதோ நல்லது நடக்க ஆரம்பிச்சது. அவங்க 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. இரவு பகல்னு பார்க்காம 3 பேரும் கடினமா உழைச்சாங்க. இதெல்லாம் நம்ம 3 பேருக்குள்ளேயும் இருக்கிற ஒற்றுமையால தான் நடக்குது. உண்மைதாக்கா. அப்புறம் நாமளும் எப்பவும் இப்படியே இருப்போம். ஆமா, எப்பவும். சில மாசங்கள்ல 3 பேரும் வண்டி கடையில இருந்து ஹோட்டலுக்கு வந்தாங்க. நதீம் கவுண்டர்ல உட்கார்ந்துருந்தான். ஷிஃபாவும் சனாவும் பிரியாணி சமைப்பாங்க. நதீம் தம்பி, அதே சுவையோட இருக்கு, வண்டி கடை மாதிரியே. நிச்சயமா இதுதானே எங்க அம்மாவுடைய ரெசிபி. அண்ணா, இந்த டேஸ்ட் எப்பவும் மாறாதுண்ணே. ஜனங்க எப்பவும் அவங்க பிரியாணியோட டேஸ்ட பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. மெல்ல மெல்ல இவங்களுக்கு பார்ட்டியோட கேட்டரிங் கான்ட்ராக்டும் கிடைக்க ஆரம்பிச்சது. தம்பி, நாளைக்கு வீட்ல ஒரு பார்ட்டி இருக்குப்பா. 100 பேருக்கு பிரியாணி வேணும். நிச்சயமாங்க, நாளைக்கு கிடைச்சிரும். ஆனா அதே சுவையோட இருக்கணும். இங்க சாப்பிடுறோமே அதே மாதிரி இருக்கணும். நிச்சயமா அதே சுவையோட இருக்கும். நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம ஆர்டர் கொடுத்துட்டு போங்க. அண்ணன் தங்கைங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதாவது அவங்களோட பிசினஸ் பெருசா வளர்ந்துகிட்டே போச்சு. அப்புறம் ஒரு நாள், என்னாச்சு? இந்த ஆர்டர் இன்னும் போகல? காகி சாரோட வீட்டுல நிக்கா. ஆனா ஏதோ காரணத்தினால அந்த நிக்கா நின்னு போச்சு. இப்போ அந்த சாப்பாடு அங்க போகாது. யா அல்லாஹ், ரொம்ப பாவம் அவங்க. நீ ஒரு வேலை செய்யி, இத ஏழைங்களுக்கு கொடுத்துரு. நம்ம காதி ஐயாவை எல்லாரும் வாழ்த்தட்டும். சரிம்மா. தன்னோட பெரிய அக்கா சொன்னதுனால நதீம் பிரியாணி எல்லாத்தையும் ஃபக்கீருங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தான். ஆனா அவனுக்கு மனசு இல்ல. அவன் ஹோட்டலுக்கு திரும்பி வந்தப்ப சனா அங்க நின்னுட்டு இருந்தா. ஆப்பா எங்க? அவ வீட்டுக்கு போயிருக்கா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஆப்பா எதுக்காக இவ்வளவு பிரியாணிய ஏழைங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு தெரியல. நீ என்ன சொல்ற? சனா, இன்னைக்கு காஜி சார் வீட்டுல நிக்கா இருந்தது. அவர் 300 பேருக்கு பிரியாணி ஆர்டர் கொடுத்திருந்தாரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வீட்டு நிக்கா நின்னு போச்சு. இப்ப பிரியாணியும் நின்னு போச்சு. நான் அந்த பிரியாணியை வித்துடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆப்பா பிரியாணியை ஏழைகளுக்கு கொடுத்துட சொல்லி சொன்னா. இது சரியான முடிவு கிடையாது. அந்த பிரியாணியை வச்சு நாம பணம் சம்பாதிச்சிருக்கலாம்ல.
ஆமா நிச்சயமா. நம்ம அக்காவுக்கு ரொம்பவே இலக்கிய மனசு. அதனால அவங்க யோசிச்சிருப்பாங்க, நமக்கு தான் பிரியாணிக்கு காசு கிடைச்சிருச்சே, நாம ஏன் பிரியாணியை ஏழைங்களுக்கு கொடுக்க கூடாது. ஆனா அது ரெட்டிப்பா வரக்கூடிய லாபத்தை நினைச்சிருக்க மாட்டாங்க. இருக்கலாம் தான். அப்பதான் ஷிஃபா அங்க வந்தா. சனாவும் நதீமும் அவங்க பேசிட்டு இருந்ததை நிறுத்திட்டாங்க. பிரியாணியை ஏழைங்களுக்கு கொடுத்துட்டல. கொடுத்துட்டேன். காதி சாருக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். அவருக்கு அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம். கண்டிப்பா. சனாவும் நதீமும் அவங்க அக்காவோட முடிவுல அவங்களுக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்ல. இருந்தும் அவங்களோட பிசினஸ் நடந்துகிட்டே இருந்தது. அவங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கிடைச்சது. அவங்களோட ஹோட்டலும் நல்லபடியா நடந்துட்டு இருந்தது. சில மாசங்களுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. நதீம், அன்சாரியோட ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. நீ இந்த பிரியாணியை எடுத்துட்டு போய் ஏழைங்களுக்கு கொடுத்துரு. சரி அப்பா. நதீம் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அவனுக்கு மனசு வரல. பெரியவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சனாவும் நதீமும் பேசிட்டு இருந்தாங்க. நாம இந்த பிரியாணியை விற்க கூடாதா? இப்ப ராத்திரி 10 மணி ஆயிடுச்சே, கஸ்டமர்ஸ் வந்தாலும் இப்ப வரலாம். ஒரு வேலை பண்ணுவோம், இத உள்ள வச்சிடுவோம். காலையில முதல்ல இத வித்துடுவோம். இதுதான் சரி. அண்ணனும் தங்கையும் சேர்ந்து அந்த பிரியாணியை மறைச்சிட்டாங்க. மறுநாள் அவங்க முதல்ல அந்த பிரியாணியை வித்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது லாபம் 2 மடங்கா கிடைக்குதுன்னு. அப்புறம் ஷிஃபாக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அப்புறம் என்ன, எப்போது ஏதாவது ஆர்டர் கேன்சல் ஆனா மறுநாள் அந்த பிரியாணிய சனாவும் நதீமும் ஹோட்டல்ல விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் பல மாசங்களா நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் இந்த பழைய பிரியாணி ஒரு ரெகுலர் கஸ்டமரோட பிளேட்டுக்கு வந்தது. தம்பி நதீம், ஏதோ தப்பா இருக்கே, பிரியாணில அந்த ருசி இல்லையேப்பா. அப்படி எப்படின்னு நடக்கும்? நாங்க எப்பவும் போல அதே மாதிரி தானே பிரியாணியை செய்யறோம். சரிப்பா. மெல்ல மெல்ல கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் பிரியாணி டேஸ்ட் மாறுறது புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த சுவை பிடிக்கவே இல்லை. திடீர்னு அவங்க ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. அப்பதான் ஷிஃபா யோசிக்க ஆரம்பிச்சா. திடீர்னு என்ன ஆச்சு? நம்ம கஸ்டமர்ஸ் ஏன் வரதில்ல? இப்படி போச்சுன்னா கடையை எப்படி நடத்துறது? நதீம்க்கு அவனோட தவறுகள் புரிய ஆரம்பிச்சது. அவன் தன்னோட அப்பா முன்னாடி அழ ஆரம்பிச்சான். எல்லாம் என் தப்பு தான். நானும் சனா அக்காவும் சேர்ந்து பழைய பிரியாணியை கஸ்டமருக்கு கொடுத்தோம். நீ என்ன சொல்ற? நதீம் தன்னோட அப்பாவுக்கு முன்னாடி அவன் செஞ்ச தவறுகளை ஒத்துக்கிட்டான். என்ன காரியம் பண்ணிருக்க நீ? அதிகமான லாபம் வேணும்ன்றதுக்காக பிசினஸையே கெடுத்துட்டியே. நாம எப்படி மறுபடியும் நம்ம கஸ்டமர்ஸ் கொண்டு வரது? எங்களை மன்னிச்சிடு அப்பா. எங்களுக்கு தெரியாது இப்படி எல்லாம் நடக்கும்னு. உன்னோட பேராசை எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு. 3 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ என்ன பண்றதுன்னு. அப்புறம் மறுநாள் ஷிஃபாவுக்கு ஒரு வழி கிடைச்சது. ஷிஃபா ஒரு போர்டு எழுதி போட்டா, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க செஞ்ச தப்பால நீங்க எல்லாரும் பழைய பிரியாணி சாப்பிட விடதாயிடுச்சு. நாங்க அதுக்கு வெக்கப்படுறோம். அதனால அடுத்த 1 வாரத்துக்கு நாங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா பிரியாணி கொடுக்கறோம். இந்த போர்டை ஷிஃபா ஹோட்டலுக்கு வெளியில போட்டா. கஸ்டமர்ஸ் போர்டை படிச்சாங்க. அவங்க ஃப்ரீ பிரியாணி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை அவங்களுக்கு அந்த சுவையான பிரியாணி பிடிக்க ஆரம்பிச்சது. இது அப்படியே பழைய டேஸ்ட்ல இருக்கு. ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. 1 வாரத்துக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா பிரியாணி கொடுக்க விடுதாயிடுச்சு. ஆனா அவங்களோட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. அவங்களோட கஸ்டமர்ஸ் திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் சனாவுக்கும் நதீமுக்கும் புரிஞ்சு போச்சு, அதாவது பேராசைப்படுறது ரொம்ப தப்புன்னு. மறுபடியும் ஒரு முறை அம்மியோட பிரியாணி ஃபேமஸ் ஆச்சு. ஒரு கிராமத்துல திஷான்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு தன்னோட வயசான அப்பா அம்மா கூட இருந்தா. திஷாவோட அப்பா அம்மா தள்ளு வண்டி கடையில வெஜ் புலாவ் போட்டு வியாபாரம் பண்ணாங்க. திஷா ஒரு 20 வயசு பொண்ணு. நாள் முழுக்க புத்தகத்திலேயே முழுகி இருப்பா. ஒரு நாள் அவளுடைய அம்மா அனிதா தீக்ஷா கிட்ட சொன்னாங்க, நீ நாள் முழுக்க புத்தகத்திலேயே முழுகிட்டு இருக்க, உன் அம்மாவுக்கு கொஞ்சமாவது உதவியா இருக்கலாம் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு இது பயன்படும். நீங்க என்னமா பேசுறீங்க? வீட்டு வேலை எல்லாம் எப்படி செய்யறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நான் உங்ககிட்ட சமைக்கிறதுக்கும் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் சமைச்சு கொடுத்தா அப்பா என்னோட சமையலை பார்த்து எவ்வளவு பாராட்டுவார் தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்படி நாள் முழுக்க புத்தகத்துல முழுகி இருக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? எந்த பெண்ணாவது படிச்சு ஏதாவது அவளுக்கு கிடைச்சிருக்கா சொல்லு? கடைசியில அவ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அடுப்பு ஊதுற வேலையத்தான் பார்க்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. நாள் முழுக்க நான் புத்தகத்துல முழுகி இருக்கேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குமா. புத்தகங்கள்ல நான் நிறைய கத்துக்கிறேம்மா. வாழ்க்கையில நான் புதுசா எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். தீக்ஷா சொன்னதை கேட்டுட்டு அனிதா தீக்ஷா கிட்ட எதையோ சொல்ல வந்தாங்க. அப்பதான் அந்த இடத்துல தீக்ஷாவோட அப்பா வந்துட்டாரு.
அட என்னோட பொண்ணு தீக்ஷா ரொம்ப சரியா சொல்றா. அனிதா, அவளை படிக்க விடு. நான் என்ன சொல்ல வந்தேன்னாங்க, நாம என்ன நம்ம பொண்ணை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்ப போறோம், கடைசியில் அவளுக்கு நம்ம கல்யாணம் தானே பண்ணி வைக்க போறோம். அப்படியெல்லாம் யோசிக்காத அனிதா. ஒருவேளை நம்ம பொண்ணு சிக்ஷா நல்லா படிச்சானா அந்த படிப்பை வச்சுக்கிட்டு அவள் எவ்வளோ நன்மை அடைவாங்கிறத யோசி. அவளோட கணவனை நம்பி இருக்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பொண்ணுங்க பசங்களுக்கு குறைஞ்சவங்களா என்ன, அவங்களும் பசங்களுக்கு சமமாக முன்னேறி வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்பா, எங்க ஸ்கூல்ல 2 நாளைக்கு காட்டுக்கு டூர் போறாங்க, நான் போகலாமாப்பா? ஆனா மேம் 500 ரூபாய் பணம் கேட்டாங்க. இங்கே பாருமா, நான் எப்பவும் உன்னை வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் உனக்கு தான் தெரியும் இல்லம்மா, இப்போல்லாம் என்னோட வருமானம் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. நான் உன்னோட ஸ்கூல் ஃபீஸையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் டூருக்கு போகிறதுக்கு ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்கிட்ட பணத்தை கேட்டிருக்காங்களே, அது இப்போ என்கிட்ட பணமே இல்லையம்மா. ரமன் சொன்னதை கேட்டதும் தீக்ஷாவோட முகமே வாடி போச்சு. தான் பொண்ணோட வாடி போன முகத்தை பார்த்துட்டு ரமன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு, ஆனால் நீ கவலைப்படாத, நான் நாளைக்கே யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி உனக்கு அந்த காசை கொடுத்துடுறேன். ரமன் சொன்னதை கேட்டதும் தீக்ஷா ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா. என்னங்க இது, இப்ப பொண்ணுக்காக கடனும் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பொண்ணு மட்டும் படிச்சான்னா அவள் பெருசாகி நல்ல வேலைக்கு போய் நம்மளை தானே பார்த்துக்க போறா. ஆனா நாளன்னைக்குள்ள நாம வீட்டு வாடகையும் கட்டி ஆகணுங்க. மறுநாள் ரமன் தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட போய் நின்னாரு. ஆனா அவர் இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தாரு, அதாவது பணம் யார்கிட்ட கடன் கேட்கறதுன்னு. அப்பதான் ரொம்ப தூரத்துல அந்த ஊர் தலைவர் வர்றத அவர் பார்த்தாரு. அவரும் அவரை நோக்கி தான் வந்துட்டு இருந்தாரு. வணக்கம் தலைவரே. வணக்கம் ரமன், வணக்கம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? உங்கள் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப கூட்டம் கம்மியாகிடுச்சு தலைவர். முதல்லலாம் என்னோட வேலையை சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சிடுவேன். ஆனால் இப்போல்லாம் என்னென்னா, நான் செய்கிற புலாவே சாயந்தரம் வரைக்கும் விற்காமல் அப்படியே மீந்து போயிடுது. அட ரமன், இப்போலாம் சைனீஸ் ஃபுட்டு தானேப்பா விற்குது. இந்தியாவில் நிறைய இடத்துல சைனீஸ் ஃபுட்டு தான் இருக்குது. அதனால் உன்னோட இந்த பழைய புலாவை யார் ரொம்ப விரும்புவாங்க? கிராமத்து ஜனங்கள்லாம் இப்போ முன்ன மாதிரி இல்லைல்ல, ஏன்னா கிராமத்து ஜனங்களும் ரொம்பவே மாறிட்டாங்க. தலைவர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு என்ன பேசணும்? எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் காசு கடனாக வேணும். உனக்கு எவ்வளோ வேணும் சொல்கிற? எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும் தலைவர். அது என்னன்னா, நான் நாளைக்கு 1500 ரூபாய் கடை வாடகை கொடுக்கணும். அதோட 500 ரூபாய் நாளைக்கு என் பொண்ணு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும். இன்னும் தீக்ஷா குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸை இன்னும் கட்டவே இல்லையா? அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சிட்டேன் தலைவர். அது என்னன்னா, நாளைக்கு குழந்தையோட ஸ்கூலில் டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். குழந்தையும் ரொம்பவே ஆசைப்படுறா. ஆனால் அந்த டூருக்கு போகிறதுக்கு ஸ்கூலில் இருக்கிறவங்க 500 ரூபா பணம் கேட்குறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ரமன்? உன்னோட வியாபாரமும் ஒழுங்காக போகிறதில்லன்னு சொல்கிற. அப்புறம் நாளைக்கு நீ உன்னோட கடை வாடகை வேறு கட்டணும். இந்த நேரத்தில் குழந்தைய டூருக்கு அனுப்ப வேண்டியது அவசியமா என்ன? என் பொண்ணுக்கு மரம் செடி கொடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தலைவர். அது மட்டும் இல்லாமல் அவள் நல்லாவே படிப்பா. நாள் முழுக்க எப்பவும் புத்தகத்தோடையே இருப்பா. ஒரு வேளை இன்னைக்கு சாயந்தரம் நான் அவளுக்கு அந்த காசை கொடுக்கலன்னா அவள் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவா தலைவரே. தலைவர் ரமன் சொன்னதை கேட்டுட்டு ரமனை ரொம்பவே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போதான் அந்த தலைவரோட நண்பன் அபிமன்யு அந்த இடத்துக்கு வந்தாரு. அபிமன்யு மோசமான எண்ணம் உடைய மனுஷன். எப்பவும் தலைவர்கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அபிமன்யு அவங்க பேசுறத ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்தாரு. அபிமன்யு தலைவரோட காதுல என்ன சொன்னாருன்னா, அட என்ன யோசிக்கிறீங்க தலைவரே? 2000 ரூபாய் விஷயம் தானே, கொடுத்துடுங்க. ஏன்னா ரமனோட இந்த தள்ளு வண்டி குறைஞ்சது 10,000 ரூபாவது விற்கும். இப்போல்லாம் ரமனோட கடை ஒழுங்காக போகிறதில்ல. அவனால் கண்டிப்பாக உங்கள் பணத்தை திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அவனோட கடையை எடுத்துக்கலாம்ல. மொத்தமாக உங்களுக்கு 8000 ரூபாய் கிடைக்கும். அபிமன்யு சொன்னதை தலைவர் மண்டையில் ஏற்றிக்கிட்டாரு. நீ அந்த பணத்தை எப்போப்பா திருப்பி தருவ? தலைவரே, நீங்கள் எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்களேன். இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எத்தனை தடவை காசு இப்படி கடன் வாங்கியிருக்கேன், ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன்ல. அப்போல்லாம் நேரம் வேற ரமன். ஆனால் இப்போ இருக்கிற நேரமே ரொம்ப வேற இல்லை. எனக்கு எதுவும் புரியலையே தலைவரே. இங்கே பாரு ரமன், இப்போல்லாம் எல்லாரோட வியாபாரமும் ரொம்ப மந்தமாக தான் இருக்குது. என்னோட வியாபாரமும் ரொம்ப மந்தமாக தான் போகுது. அதனால் எனக்கு காசு சீக்கிரமாக வேணும். அப்புறம் இன்னொரு விஷயம், என்கிட்ட நீ அடமானம் வைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் கொடுத்தா நல்லாயிருக்கும். தலைவரோட பேச்சை கேட்டதும் ரமன் ரொம்ப அதிர்ச்சியானாரு. ரமனுக்கு நல்லாவே தெரியும் தலைவர் உள்ளுக்குள்ள நல்ல மனசுடையவர்னு. ரமனுக்கு புரிஞ்சு போச்சு.
தலைவரோட காதுல 2 நிமிஷத்துக்கு முன்னாடி யாரும் இல்லை அபிமன்யு தான் என்னமோ சொன்னாருன்னு. ஆனா ரமனுக்கு அது கட்டாயம். ஏன்னா அந்த கிராமத்துல தலைவரை தவிர ரமனுக்கு வேற யாரும் 2000 ரூபாய் பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். என்கிட்ட என்ன இருக்கு தலைவரே? நான் அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட வாடகை வீடு மட்டும்தானே இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா? அட, நம்பிக்கையை வச்சு என்ன பண்ண முடியும் ரமன்? உன்னோட வண்டி கடையை கொடுத்தா நான் காசு கொடுக்குறேன். ஒருவேளை உன்னால 1 மாசத்துக்குள்ள இந்த காசை திருப்பி தர முடியலன்னா நான் உன்னோட இந்த வண்டி கடையை எடுத்துட்டு போயிடுவேன். அப்புறம் நீ என்ன தப்பா நினைக்க கூடாது, சரியா? ரமன் ரொம்ப யோசிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, சரி தலைவரே, நீங்க சொன்ன மாதிரியே செய்யுங்க. தலைவர் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனாரு. சாயந்தரம் ரமன் 500 ரூபாய் பணத்தை பொண்ணு தீக்ஷா கிட்ட கொடுத்தாரு. தீக்ஷா ரொம்ப சந்தோஷத்தோட வெளியில போனா. அப்புறம் ரமன் நடந்த எல்லா விஷயங்களையும் மனைவி அனிதா கிட்ட சொல்லிட்டாரு. என்னங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கே நல்லா தெரியும்ல அபிமன்யுக்கு நல்ல மனசு கிடையாதுன்னு. தலைவர் ஒரு நல்ல மனுஷன், இரக்கமுள்ள மனுஷனும் கூட. நிச்சயமா அந்த அபிமன்யுக்கு உங்க கடை மேல ஒரு கண்ணா இருந்திருக்கும். தலைவர் உங்க வண்டி கடையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு? அவர் கண்டிப்பா உங்க வண்டி கடையை அபிமன்யு கிட்ட தான் கொடுப்பாரு. உங்ககிட்ட வண்டியே இல்லாத போது நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அதுக்குள்ள ஏதாவது ஒரு அற்புதம் கண்டிப்பா நடக்கும். எப்படியா இருந்தாலும் நாளைக்கு நம்ம வீட்டு வாடகையை கொடுத்து தானே ஆகணும். அதனால கண்டிப்பா 1500 ரூபாய் தலைவர்கிட்ட கடன் வாங்கி தான் ஆகணும். மறுநாள் தீக்ஷா காட்டுக்கு டூர் போனா. தீக்ஷா அந்த காட்டுல அடர்ந்த மரங்களை ரொம்ப ஒத்து பார்த்துட்டு இருந்தா. அப்பதான் அங்க ஒரு வயசான அம்மாவை அவ கவனிச்சா. அப்புறம் அந்த வயசான அம்மா வாழை இலையில எதையோ சமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த வாழை இலையில இருந்து ரொம்ப அருமையான வாசனை வந்துட்டு இருந்தது. தீக்ஷா தன்னை அவளால தடுத்துக்க முடியல. அப்புறம் அந்த வயசான அம்மா கிட்ட அவ போனா. அம்மா, இது என்னங்கம்மா? இது வாழை இலையில செய்யற பிரியாணிடாமா கண்ணா. இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்ய முடியும்டா கண்ணா. எனக்கு இந்த ரெசிபி நல்லா தெரியும். தீக்ஷா அந்த வயசான அம்மாவோட முகத்தை உத்து பார்க்க ஆரம்பிச்சா. உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்க இந்த காட்டுல இருக்கிறவங்க கிடையாது. அப்புறம் இந்த ரெசிபியும் இந்த நாட்டை சேர்ந்தது கிடையாது. நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிடா அம்மா கண்ணா. அது சரி, உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? நான் நாள் முழுக்க புத்தகங்களை படிப்பேன். எனக்கு புதுசா எதையாவது கத்துக்கணும்னு ஆசை. உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சுடாமா. ஆமா, உன்னோட பேர் என்ன? தீக்ஷா. தீக்ஷாவா? தீக்ஷா, நீ ரொம்ப சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டம்மா. நான் என்னோட சின்ன வயசுலயே பாதி உலகத்தை சுத்தி வந்துட்டேன். என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அந்த நாளைக்கு அப்புறமா என்னோட மனசுல இந்த உலகத்தை பத்தி எந்த ஒரு நாட்டமும் கிடையாது. அப்புறம் நான் காட்டிலேயே தனியா இருக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களால இந்த ரெசிபி எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா? அப்படி வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா என்னால முடியாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா நீ உண்மையிலேயே புத்திசாலி. உன் கண்ணில் இருக்கிற அந்த ஒளி சொல்லுதுமா, உனக்கு முன்னேறி போகணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு. உனக்கு நான் கண்டிப்பா இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். வயசான அம்மா தீக்ஷா கிட்ட ரெசிபியை பத்தி எல்லாம் சொன்னாங்க. சாயந்தரம் தீக்ஷா தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தது. ரமனோட வேலை மொத்தமா நின்று போச்சு. அப்புறம் தலைவர் அபிமன்யோட பேச்சை கேட்டுட்டு வந்து ரமனோட வண்டி கடையை பறிச்சுட்டு போயிட்டாரு. ரமனோட வியாபாரம் மொத்தமா நின்று போச்சு. அவரோட தலையில வீட்டோட வாடகையும் அதிகமா ஆயிடுச்சு. எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கவே இல்லை. பொண்ணை இந்த அளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம் என்னங்க வந்தது? இப்ப சொல்லுங்க, பொண்ணை இந்த அளவுக்கு படிக்க வச்சதுனால என்ன புண்ணியம்? பொண்ணோட ஸ்கூல்ல எந்த அளவுக்கு நம்ம பணத்தை செலவு பண்ணமோ அந்த பணத்தை நம்ம சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு அது நமக்கு பயன்பட்டு இருந்திருக்கும். அட, இதுல தீக்ஷா மேல எந்த தப்பும் இல்லை அனிதா. அப்பதான் அங்க தீக்ஷா வந்து சொன்னா, அப்பா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னம்மா அது? சில மாசங்களுக்கு முன்னாடி நான் காட்டுக்கு டூர் போன போது அங்க ஒரு வயசான அம்மா கிட்ட பிரியாணி செய்யறதுக்கான புது ரெசிபியை கத்துக்கிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அதே பிரியாணிய நம்ம கிராமத்துல செஞ்சு வியாபாரம் பண்ணா நமக்கு நிச்சயம் லாபம் கிடைக்கும். நீ என்ன பேச்சு பேசுறமா? நீ இப்ப என்ன சொல்ல வர? உங்க அப்பா புலாவெல்லாம் செஞ்சாருன்னு சொல்ல வரியா? அனிதா, எனக்கு என்ன தோணுதுன்னா தீக்ஷா சொல்றது சரிதான். தலைவரும் இதே தான் சொல்றாரு. இப்போலாம் நம்ம நாட்டில் புதுசாக தான் சாப்பிட்றாங்களாம். நம்மளும் இந்த மாதிரி புதுசாக எதுவும் செய்யலைன்னா அப்புறம் இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம பொண்ணு சொல்றதை கேட்டாலும் நீங்க அந்த பிரியாணியை எங்க போய் வியாபாரம் பண்ணுவீங்க? வண்டியை தான் அந்த அபிமன்யு பறிச்சுக்கிட்டு போயிட்டானே. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கம்மா.
நான் நம்ம வீட்டு நிலைமைய எங்க டீச்சர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். கிராமத்துல அவங்களோட ஒரு கடை காலியா இருக்கு. அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்க அப்பா கிட்ட போதுமான அளவுக்கு பணம் வர வரைக்கும் அந்த கடையை நம்மள பயன்படுத்திக்க சொல்லி சொன்னாங்க. தீக்ஷா சொன்னதை கேட்டு ரமனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. தீக்ஷா மறுநாள் ரமனை வயலுக்கு கூட்டிட்டு போனா. அப்புறம் தான் அப்பா கூட நிறைய வாழை இலைங்களை பறிச்சுக்கிட்டு வந்து கடையில வச்சா. ரமனும் அனிதாவும் ஏற்கனவே அந்த கடை மொத்தத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. தீக்ஷா அந்த வாழை இலையில பாஸ்மதி ரைஸ் அப்புறம் இன்னும் நிறைய பொருட்களை போட்டு கொஞ்ச நேரத்துல வாழை இலையில செஞ்ச பிரியாணி தயாராயிடுச்சு. அதுல ரொம்ப நல்ல மணமும் வாசனையும் வெளியே வந்தது. அந்த பக்கம் போறவங்க எல்லாரும் அவங்கள தடுக்கவே முடியல. ஒரு ஆளு உடனே வந்து அங்க என்ன சொன்னார்னா, அட, உங்களோட கடையிலேருந்து ரொம்ப சுவையான வாசனை வருதே. இது ஏதாவது புது ஹோட்டலா? ரமன் ஏதோ சொல்றதுக்கு முன்னாடியே தீக்ஷா அந்த ஆள்கிட்ட என்ன சொன்னான்னா, நீங்க ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிங்க, இது எங்களோட புது ஹோட்டல், வாழை இலையில செஞ்ச பிரியாணி ஹோட்டல். அந்த ஆளு உடனே அந்த ஹோட்டல்ல இருக்கிற டேபிள்ல உட்காந்துட்டு என்ன சொன்னார்னா, எனக்கும் ஒரு பிளேட் சாப்பிட கொடுங்க. தீக்ஷா சுட சுட அவருக்கு பிரியாணி கொண்டு வந்து பரிமாறினா. அந்த ஆள் கொஞ்ச நேரத்துல பிரியாணி 5-6 பிளேட் சாப்பிட்டுட்டாரு. ரொம்ப சூப்பராக இருக்கு. எவ்வளோ ஆச்சு? 2000 ரூபாய். அந்த ஆளு ரொம்ப சந்தோஷத்தோட தீக்ஷா கையில 2000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த மனுஷன் சிட்டில இருக்கிறவரு, அப்புறம் ஒரு ஃபேமஸான யூடியூபரும் கூட. அட, இந்த மாதிரி சாப்பாடை நான் என் லைஃப்பில் முதல் தடவையாக சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நம்ம நாட்டில் எங்கேயும் கிடைக்காதுன்னு தான் தோணுது. ஒருவேளை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா? அப்புறம் உங்களோட இந்த வாழை இலை பிரியாணியை பற்றி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணவா? தாராளமா, இது எங்களோட ஹோட்டலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மனுஷன் தீக்ஷாவை வாழை இலை பிரியாணியோட ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டாரு. அப்புறம் அங்கேருந்து போயிட்டாரு. ரமன் அந்த 2000 ரூபாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இவ்வளோ பணத்தை அவரால் 10 நாளில் கூட சம்பாதிக்க முடியல. இங்கே பாத்தியா அனிதா, நம்ம பொண்ணு படித்ததால் எவ்வளோ நல்ல வேலை செய்கிறா பாரு. இவ இதுக்கு மேலேயும் நல்லா படித்தான்னா இவன் நம்மளை நல்லாவே பார்த்துக்குவான்னு தோணுது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கங்க. நான் இப்ப அப்படி நினைச்சதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். மெல்ல மெல்ல கொஞ்ச நாள்லயே தீக்ஷாவோட அந்த போட்டோ இந்தியா முழுக்க வைரல் ஆயிடுச்சு. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க தீக்ஷாவோட ஹோட்டலுக்கு வாழை இலை பிரியாணி சாப்பிட வந்தாங்க. சில மாசங்களுக்கு அப்புறம் ரமன் அந்த ஹோட்டல்ல டீச்சர் கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கினாரு. இப்ப ரமன் ரொம்ப அழகான ஒரு சொந்த வீடையும் கட்டினாரு. இப்ப அந்த கிராமம் தீக்ஷாவோட கிராமம்னு உலகம் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு. ஆனா இந்த விஷயம் அபிமன்யுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவரு தலைவர்கிட்ட சொன்னாரு, அட தலைவரே, இது உங்களுக்கு ரொம்ப பெரிய இன்சல்ட்டு. உங்களோட கிராமம் உங்களோட பேரால் ஃபேமஸ் ஆகாமல் அந்த தீக்ஷாவோட பேரால் ஃபேமஸ் ஆகிருக்கு. தலைவர் அபிமன்யு கிட்ட ஏதோ சொல்ல வர, அப்பதான் தலைவரோட பொண்டாட்டி ரொம்ப கோவத்தோட வெளியே வந்து சொன்னாங்க, இனிமே நீ இந்த வீட்டுக்கு வர வேலைல வச்சுக்காத. அட, நீ என்ன பேசிட்டு இருக்க? அபிமன்யு என்னோட நண்பனாச்சே. இந்த ஆளு உங்க நண்பன் கிடையாது, உங்களோட எதிரி. நீங்க அந்த பொண்ணு தீக்ஷாவுக்கு பரிசு கொடுக்கணும். தீக்ஷானால நம்ம கிராமத்தோட பேரு எந்த அளவுக்கு பிரபலம் ஆயிடுச்சு பாத்தீங்களே. நம்ம பிள்ளைங்க முன்னேறி போறதுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இந்த அபிமன்யு எப்ப பார்த்தாலும் இந்த ஊர் ஜனங்களை பத்தி ஏதாவது உங்ககிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த ஆளால உங்களுடைய பேரு எவ்வளவு கெட்டு போயிருக்கு, அதாவது உங்களுக்கு தெரியுமா? தலைவருக்கு தான் மனைவி சொன்னது புரிஞ்சு போச்சு. அவர் அபிமன்யுவை கழுத்தை பிடிச்சி தள்ளி வெளியே அனுப்பிட்டாரு. சாயந்தரம் ரமனோட ஹோட்டலுக்கு தலைவரும் அவரோட மனைவியும் பிரியாணி சாப்பிட போயிட்டாங்க. அட, என்னை மன்னிச்சிடு ரமன், நான் உன்கிட்ட ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டேன். அபிமன்யோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் உன்கிட்ட இருந்து உன் கடையை பிடுங்கிக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவர், இது எல்லாமே ஈஸ்வரனோட லீலை. ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி அப்படி பண்ணலன்னா நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கவே மாட்டேனே. நான் எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி தலைவரே, எப்போவும் உங்களுக்கு மரியாதை தான் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் தானே இந்த கிராமத்தோட தலைவர். தீக்ஷாவோட வாழை இலை பிரியாணிய சாப்பிட்றதுக்காக இன்னைக்கும் சிட்டில இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு கிராமத்துல சூக்கா அப்புறம் லம்பு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள எப்பவும் ஒத்து போகவே போகாது. 2 பேரோட எண்ணங்கள் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கிறது பிடிக்கலன்னு நினைச்சுப்பாங்க. அதனால 2 பேருக்குள்ள தினமும் ஏதாவது ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அவங்களோட அம்மா அவங்கள சமாதானப்படுத்துவாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அவங்க அம்மா பேச்ச கேட்க மாட்டாங்க. ஆனா இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான் சத்தூர். தினமும் 2 பேரும் அவங்கவுங்க வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சூக்கா பிரியாணி கடை போட்டு இருந்தான். அதே லம்பு கொய்யாக்கா வித்துக்கிட்டு இருந்தான். எங்க பாரு லம்போ, நீ எனக்கு போட்டியா கொய்யாக்கா வித்துட்டு இருந்த.
அதனால நான் சிக்கன் பிரியாணி விக்கிற கடைய போட்டுட்டேன். இதுக்கு மேல இங்க எதுவும் ஒம்பு பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்படி பண்ணா உனக்கு நல்லது கிடையாது. இங்க பாருப்பா, இதையே நீ கொஞ்சம் அன்பா சொல்லியிருந்தீன்னா உன் பேச்ச நான் கேட்டிருப்பேன். ஆனா நீ என்னடான்னா இப்போ நீ என்ன மிரட்டி இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிற. இப்ப பாரு, நாளையில இருந்து நானும் சிக்கன் பிரியாணி விற்க போறேன். ஆனா இந்த முறை நான் உன் தொழிலை கெடுத்தே தீருவேன். சரி, பார்க்கலாம் நாம 2 பேர்ல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு. 2 பேரும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் சத்துர் அந்த இடத்துக்கு வந்தான். என்னப்பா இது காலங்காத்தால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அப்புறம் சுகா, நீனா இன்னைக்கு பிரியாணி கடை போட்டிருக்க, அதுவும் சிக்கன். அடடா, ஒரு பிளேட் கூட சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி பண்ணிருக்கேன்னு. அண்ணா, இந்த கடை உங்க கடை மாதிரி எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க. சத்துர் பணம் கொடுக்காமலேயே நல்ல பிரியாணி சாப்பிட்டான். அவன் சூக்காவோட பிரியாணிய பாராட்டிக்கிட்டு இருந்தான். இந்த விஷயம் லம்புக்கு சுத்தமா பிடிக்கல. சுகா, நீ பிரியாணி நல்லா பண்ணிருக்க, சாப்பிட்டதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப இங்க வர்ற ஜனங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சு போகும். இங்க பாருங்கண்ணே, நாளைக்கு என் கையால செய்யற பிரியாணிய சாப்பிட்டு பாருங்க, விரல கூட விட மாட்டீங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். சரிப்பா, நாளைய விஷயத்த நாளைக்கு பாப்போம். இப்ப உங்ககிட்ட இருக்கிற கொய்யாக்காவை கொடு. உன்னுடைய கொய்யாக்காவும் எதுக்கும் குறைஞ்சது இல்ல. லம்பு சின்னதா பாராட்டினதுக்கே சந்தோஷமாயிட்டான். அப்புறம் சத்தூருக்கு ஃப்ரீயாவே கொய்யாக்கா கிடைச்சது. சூக்கா நாள் முழுக்க ஒரு பிளேட் பிரியாணி 50 ரூபான்னு வித்தான். அவனுக்கு நல்ல வருமானம் கிடைச்சது. இந்த விஷயம் அவன் கண்ணை பறிச்சுக்கிட்டு இருந்தது. சாயந்தரம் 2 சகோதரர்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் லம்பு சூக்காவுக்கு முன்னாடியே அவனோட கார்ட்டை எடுத்து புறப்பட்டான். அப்புறம் அவன் அந்த போர்டில் எழுதிட்டான், சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட் 40 ரூபான்னு. கொஞ்ச நேரத்துல அங்க சூக்காவும் வந்துட்டான். முட்டாள், இவ்வளவு விலை குறைவா பிரியாணியை விற்கிற? இன்னைக்கு உன் பிரியாணியை நீ எப்படி விற்கிறேன்னு நான் பாக்குறேன். 2 பேருக்குள்ள இருக்கிற விலை வித்தியாசத்தை பார்த்துட்டு ஜனங்க லம்பு கிட்ட தான் போனாங்க. அப்புறம் விலை கம்மியா இருந்ததுனால வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் சூக்காவுக்கும் தன்னோட பிரியாணியை விலை குறைக்கணும்ன்ற ஐடியா வந்தது. அவன் 50 ரூபாய் போட்டிருந்த இடத்துல 40 ரூபான்னு எழுதிட்டான். இப்ப 2 பேர் கடையிலயும் சரிசமமான விலை போட்டிருந்தது. அப்புறம் சாயந்தரம் பிரியாணியை வித்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. நான் கேள்விப்பட்டேன், இன்னைக்கும் நீங்க 2 பேரும் நஷ்டத்துல வந்திருக்கீங்கன்னு. அம்மா, இவன் என்ன மிரட்டினான். இப்போ இவனுடைய கடையை நான் மூடாம விட மாட்டேன். அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தயவு செஞ்சு எதையும் பேசாதீங்க. சரிப்பா, இனிமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க 2 பேரும் எக்கேடாவது போய் தொலைங்க. ஒரு நாள் காலையில சத்துர் சூக்காவை பார்க்க வந்தான். வா சித்திரண்ணே, உட்காரு. இங்க பாருப்பா, நீ என் சொந்தக்காரனா நினைக்கிறேன், அதனாலதான் உனக்கு வியாபாரத்தை பத்தி கத்து கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அண்ணே, இது நாள் வரைக்கும் நீங்க சொன்னதை மதிச்சுதான் நாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீ இனிமே பிரியாணி 5 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிடு. பிரியாணி 5 ரூபாய்க்கு வித்தா சிக்கன் கூட வாங்க முடியாதுன்னு. நீ உன் சகோதரனை தோக்கடிக்கணுமா வேணாமா? அதனால உன் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை நீ செலவு பண்ணி தான் ஆகணும். ஆனா என்கிட்ட பணமே கிடையாது. என்ன உன் அண்ணனா நான் எதுக்கு இருக்கேன்? உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன். நீ சம்பாதிச்சதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடு. சத்துர் சூக்காக்கு கடன் கொடுத்தான். அதுக்கப்புறம் சூக்கா ஒரு பிளேட் பிரியாணி 5 ரூபான்னு போர்டு எழுதி போட்டான். அவன் கடைக்கிட்ட ஜனங்க லைன்ல நின்னாங்க. ஜனங்க டோக்கனை கையில வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. லம்பு இத பார்த்துட்டு கவலைப்பட்டான். அப்பதான் அந்த இடத்துக்கு சத்தூர் வந்துட்டான். என்னப்பா ஆச்சு லம்பு, எதுக்கு கவலையா இருக்க? சங்கடம் எதிர்க்கவே இருக்கு. காரணம் என்னன்னு என்கிட்ட கேக்குறீங்க? அப்படின்னா நீயும் பிளேட் பிரியாணி 5 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிடு. என்கிட்ட அந்த அளவுக்கு பணமே கிடையாதுண்ணே. இந்த சூக்காவுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னே தெரியலண்ணே. நீ கவலைப்படாதப்பா, நான் உனக்கு கடன் தரேன். நீயும் 5 ரூபாய் பிரியாணின்னு விற்க ஆரம்பிச்சிடு. சத்தூர் லம்புக்கும் கடன் கொடுத்தான். அப்புறம் சகோதரர்கள் 2 பேரும் 5 ரூபாய்க்கு பிரியாணி விற்க ஆரம்பிச்சாங்க. வாங்க வாங்க, ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. ஒரு பிளேட் பிரியாணியில 4 துண்டு சிக்கன் இருக்கும், வெறும் 5 ரூபாய் தான். வாங்க வாங்க. சுவையான விலை குறைவான சிக்கன் வெறும் 5 ரூபாய் தான். ஒரு பிளேட்ல 5 துண்டு சிக்கன் வெறும் 5 ரூபாய்க்கு தான். அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற போட்டியை ஜனங்க அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் 5 ரூபான்னு வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் தம்பிங்க 2 பேரும் மத்தியானமே சிக்கன் பிரியாணியை வித்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவுப்பா சம்பாதிச்சுங்க? சூக்காவும் லம்புவும் அம்மா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொன்னாங்க. சரி, உங்க 2 பேருக்கும் பணம் கொடுத்தது சத்தூரா? இப்ப 2 பேரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அவன் என்ன யோசிக்கிறான்னு. அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஆமா அம்மா, இங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டோம். நாங்க 2 பேரும் எவ்வளவு சண்டை போட்டுக்கிறோமோ அடுத்தவன் அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவான். ஆமாம்மா, இன்னைக்கு நாங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நாங்க 2 பேரும் சேர்ந்தே வேலை செய்வோம். அந்த சத்துருக்கு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்குறோமா. 2 சகோதரர்களும் ஒரே கடையில பிரியாணி போட்டாங்க. அப்புறம் போர்டு போட்டிருந்தாங்க, லம்பு சூக்கா பிரியாணி கடைக்காரன்.
மறுநாள் காலையில அவங்க 2 பேரும் அங்க வந்துட்டாங்க. சத்துர் மறுநாள் போய் பார்த்தபோது ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். அப்புறம் அவங்கக்குள்ள இருக்கிற இந்த ஒற்றுமையை பார்த்துட்டு அங்கிருந்து தூரமா ஓடி போறதா நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டான். நண்பர்களே, இது மூலமா நாம கத்துக்கிட்ட பாடம், அதாவது நாம எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும். அப்படி ஒற்றுமை இல்லைன்னா மத்தவன் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திப்பான். அதே மாதிரி முகஸ்துதிக்கு கூட கெட்டவனை உள்ள விட்டுடக்கூடாது. அப்படி விட்டோம் சீக்கிரமா அழிஞ்சு போயிடுவோம்.